இன்டர்வியூ கார்டை நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கினேன். டிவி ஸ்டாண்ட் மேலதான் வச்சேன். அது எப்படி டிவி ஸ்டாண்டு கடியில போச்சுன்னு அம்மாவுக்கு தெரியாதுடா. அதனால அத்தையால இன்டர்வியூக்கு போக முடியாம போயிடுச்சு. நான் தான் அதை எடுத்து மறைச்சு வச்சுட்டேன்னு உங்க அப்பா அவர் பெல்ட்டாலேயே போட்டு அடிச்சிட்டாருடா. சாரிமா, நான் தாமா அந்த லெட்டரை தூக்கி போட்டேன். அப்பதாமா அது டிவி ஸ்டாண்டு கடியில போய் விழுந்தது. என்னடி சொல்ற? நீதான் அந்த லெட்டரை தூக்கி போட்டியா? ஆமாமா, அன்னைக்கு நான் பென்சிலை வச்சு நோட்ல கிறுக்கிட்டு இருந்தப்ப கண்ட இடத்துல கிறுக்குன்னா அடிப்பேன்னு சொன்னல, அப்பதாமா நீங்க வச்சுட்டு போன லெட்டர் எடுத்து நான் கிறுக்கிட்டேம்மா. நீங்க பார்த்தா அடிப்பீங்கன்னு தான் நான் தூக்கி டிவி ஸ்டாண்டுக்கு அடியில போட்டேம்மா. அது பிரியா அத்தைக்கு வந்த லெட்டர்னு தெரியாதுமா. சாரிமா. நீ பண்ண தப்புனால உன் டாடி மம்மி அடிச்சிட்டாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் உன் பாட்டி என்ன நம்பவே மாட்டேன்ட்டாங்க. நீ போய் எல்லார்கிட்டயும் நீ தான் டிவி ஸ்டாண்டு கடையில் லெட்டர் போட்டேன்னு சொல்லு. போ. இந்தாங்க. அவ காலையில இருந்து கீழே வரலையா? மத்தியானம் சாப்பிட கூப்பிட்டேன். பிரியாவும் போய் கூப்பிட்டா, அழுதுகிட்டே படுத்து கிடக்குறா. இன்னும் சாப்பிட வரல. டாடி, ஏன் டாடி இப்படி பண்ணீங்க? நான் என்னம்மா பண்ண? நான் பண்ண தப்புக்கு எதுக்கு அம்மாவை அடிச்சீங்க? நீ என்னம்மா தப்பு பண்ண? பிரியாத்தைக்கு வந்த லெட்டர்ல நான் தான் கிறுக்குனேன். அம்மா பார்த்தா அடிப்பாங்கன்னு நான் தான் அந்த லெட்டரை தூக்கி டிவி ஸ்டாண்டுக்கு அடியில போட்டேன். நான் பண்ண தப்புக்கு அம்மாவை போட்டு அடிச்சிட்டீங்க. பேட் டாடி நீங்க. ரம்யா குட்டி, நீ தான் அந்த லெட்டரை தூக்கி போட்டியா? ஆமாம் தாத்தா. அம்மா கிறுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா, நான் மறந்து கிறுக்கிட்டேனா, அதை பார்த்தா அடிப்பாங்கன்னு சொல்லி நான் தூக்கி போட்டேன். பாவம் தாத்தா, அம்மா செய்யாத தப்புக்கு அடி வாங்கிட்டாங்க. நீங்க தானே எங்க அப்பாவுக்கு அப்பா. அவர் பண்ண தப்புக்கு நீங்க அவரை பனிஷ் பண்ணுங்க. நான் அப்பவே சொன்னேன், அண்ணி மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு. கேட்டீங்களா நீங்க? இப்ப பாருங்க, பாவம் அண்ணி மாட்டடிக்கிற மாதிரி போட்டு அப்படி அடிச்சிங்க. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் ரம்யா. அவதான் தூக்கி அந்த லெட்டர் அங்க போட்டு வச்சிருக்கா. ஏண்டா, உன் முன்கோபத்தையும் முரட்டுத்தனத்தையும் நீ மாத்திக்கவே மாட்டியா? எதையுமே தீர்க்கமா விசாரிக்காம இப்படி மிருகத்தனமா போட்டு அடிச்சிருக்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை வந்தாலும் கை நீட்டக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கும் உங்க அம்மாக்கும் எவ்வளவு விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்திருக்கு. ஆனா நான் இப்படி இல்லாம நடந்துக்கிட்டேன். ஏங்க, நானும் ஜெயந்தி ஒண்ணா? உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த உங்களுக்கு தெரியாம எதையாவது செஞ்சு இந்த குடும்பத்தோட நிம்மதியை நான் எனக்கே கெடுத்திருக்கேனா? அவ இந்த குடும்பத்துல வாழ வந்தவ. ஆனா இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண அம்மா மேலேயும் அண்ணன் மேலேயும் தான் பாசம் வச்சிருக்கா. அவ கூட என்னையும் சேர்த்து வச்சு பேசுறீங்க? என்ன சிவகாமி, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுற? உன் வயசுக்கு ஏத்த பக்குவத்தோடயா பேசுற? உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் உடனே தூக்கி எறிஞ்சிருவ. நம்ம செல்வ மாப்பிள்ள விஷயத்துல ஆரம்பத்துல அதானே நடந்தது. செரி மாப்பிள்ள விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் நீ அவரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடின. நம்ம 2 மாப்பிள்ள விஷயத்திலயும் நீ தப்பு பண்ணிட்டேன்னு பின்னால உணரல. மாப்பிள்ளைங்க விஷயத்துல நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை இப்படியா கை நீட்டி அடிச்சிருக்கேன். பக்குவமா எடுத்து சொல்லி உனக்கு புரிய வைக்கல. அந்த பக்குவம் ஏன் எனக்கு வரமாட்டேங்குது? தொட்டதுக்கெல்லாம் ஜெயந்தியை போட்டு அடிக்கிறான். சின்ன தப்புனா கூட அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுலயே குறியா இருக்கான். இப்ப பாரு, அந்த சின்ன குழந்தை அப்பாவை பனிஷ் பண்ணுங்குது. அந்த குழந்தை மனசுல இப்படி ஒரு எண்ணம் வரா மாதிரி நடந்துக்கலாமா? ஏண்டா, குழந்தை பண்ண தப்புக்கு ஜெயந்தி போட்டு ஏண்டா அடிச்ச? போடா, போய் ஜெயந்தியை சமாதானப்படுத்து. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏண்டா, இவ்வளவு தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் பிடிவாதத்தை நீ மாத்திக்க மாட்டியா? அப்பா, நீங்க ஜெயந்தியை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவளை பத்தி முழுசா எனக்கு தான் தெரியும். ஆரம்பத்துல அர்ச்சனாவா அண்ணனு கல்யாணம் பண்ண எவ்வளவு ஃப்ராடு தானே பண்ண. அதனாலதான் நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன். அர்ச்சனா கேட்டுக்கிட்டதுனாலையும் ஜெயந்தி வந்து என் காலில் விழுந்ததுனாலையும் இந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக தான் நான் அவளை சேர்த்துக்கிட்டேன். பிரியா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை பண்ணா, இப்பவும் பண்ணிட்டு தானே இருக்கா. இவ்வளவு ஏன் அவன் குடும்பத்தோட ஒட்டோரு வச்சு கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. நேத்து கூட திருட்டுத்தனமா போன் பண்ணி பேசிருக்கா. அதுக்கு இது தண்டனையா இருந்துட்டு போட்டு விடுங்க. இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க.
மாப்பிளைய பாத்தியாமா? நல்லா இருக்காரா? ஆபத்து ஒண்ணு இல்லையே? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லா இருக்காரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வாசுவோட நிலைமை ரொம்ப சீரியஸா தான் இருந்தது. காப்பாத்துறது கூட கஷ்டம்னு டாக்டரே சொல்லிட்டாங்களா. என்னமோ தெரியலம்மா, நான் ஐசியூக்கு போய் வாசுவை பார்த்து நான் ஆசைப்பட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் இப்படி சாக கிடக்குறாருன்னு நினைச்சு கண்ணீர் விட்டேன். என் கண்ணீர் வாசு மேல பட்டதும் அவர் கண் முடிச்சிட்டாருமா. அத்தை கூட என்னோட தாலி பாக்கியம் தான் வாசு உயிரை காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்கம்மா. நீ மாப்பிள்ளை கிட்ட பேசுனியாமா? இல்லம்மா, முழிச்சு பார்த்த வாசு மறுபடியும் மயக்கமாயிட்டாரு. ஆனா டாக்டர் என்னை பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு நம்பிக்கையா சொன்னாரு. நானும் கொண்டு போன படத்தை பில் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தாமா இருந்தேன். உன் தாலிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, நீ நல்லபடியா வாசு கூட சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கிட்டு இருந்த. வாசுவுக்கு வந்த ஆபத்து நல்லபடியா விலகிடுச்சு. கூடிய சீக்கிரம் நீயும் மாப்பிளையும் சேர்ந்து வாழணுமா? உங்க அப்பா வந்துட்டாரு போல இருக்கு. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம். ஏமா, எதுக்காக தெரியக்கூடாது? இன்னும் எத்தனை நாள் தான் அவருக்கு பயந்தே வாழ்ந்துட்டு இருக்கிறது? வரட்டும், உண்மையை நானே சொல்லிடுறேன். ஏய் பேசாம ரெடி. உன் மாமனார் போன் பண்ணப்போ அவர்கிட்ட வைராகியமா போக மாட்டேன்னு சொன்னல. ரோஷம் பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்தை பெருசாக்கிடாத, அமைதியா இரு. தேவரி, எங்க போயிட்டு வந்த? எங்க போயிட்டு வந்த? அவ எங்கேயும் போகலைங்க, சமையல் ரூம்ல என் கூட ஒத்தாசையா இருந்தா. போய் சொல்றதா? இவ வெளியே போயிட்டு வந்து தெரிஞ்சுதான் கேக்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆட்டோல வந்து இறங்கி இருக்கா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, எங்க போயிட்டு வந்த? ஆமாங்க, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அவ பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனா, உடனே வந்துட்டா. சொல்லு, உங்க அம்மா சொல்றது உண்மையா? சொல்லு ரேவதி, அப்பா கேக்குறாருல, பியூட்டி பார்லர் தான் போயிட்டு வந்தேன்னு உண்மையை சொல்லு. ஆமா, பியூட்டி பார்லர் தான் போயிட்டு வந்தேன். அதான் நான் பார்த்தேன். அந்த வாசு பையல நான் பார்க்க மாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், அவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம அவனை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்திருப்பியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ பியூட்டி பார்லருக்கு தான் போயிட்டு வந்திருக்க. ரொம்ப சந்தோஷம். எப்பவும் என் பொண்ணா இப்படியே இரு. ஏய் மேல வாடா. ஏய் ஜூஸ் போட்டு மேல எடுத்துட்டு வாடே. சரிங்க. நல்ல வேளைம்மா, எங்க நீ உண்மையை சொல்லி பிரச்சனைய பெருசு பண்ணிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்த. ஏமா பயப்படுற? அப்போ உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவாருன்னு பயமா இருக்கா? உன்னை அவர் வீட்டை விட்டு வெளியே விரட்டினதுக்கு அப்புறம் நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேமா, நானும் வெளியே வந்துருவேன். ரேவதி, பின்ன என்னம்மா, அப்பா உன்னை வாழ வெட்டியா அனுப்புனதுக்கு அப்புறம் நான் எப்படி இங்க இருப்பேன்? நான் வாழா வெட்டியா ஆயிடுவேணுங்கிற கவலையை விட உன் வாழ்க்கை இப்படி ஆய்போச்சேங்கிற கவலை தாண்டி எனக்கு அதிகமா இருக்கு. உன் வாழ்க்கைய பத்தி நீ என்ன தாண்டி முடிவு பண்ணிருக்க? என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குற? நான் என்ன முடிவு பண்ணுன்னு நீ நினைக்கிற? நான் இத்தனை நாளா என் மனசுல வச்சுக்கிட்டு இருந்ததை உன்கிட்ட சொல்ல போறேமா. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். இத்தனை நாளாதான் உன் புருஷன் எல்லாரையும் பிரிஞ்சு எப்படி எப்படியோ இருந்தாரு. இப்பதான் அவரு அவங்க அப்பா அம்மாவோட ஒண்ணு சேர்ந்துட்டாருல. நீ எப்பமா அவர் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ போற? ஒரு காலத்துல நீ எங்களுக்கு தெரியாம நாங்க ஏற்பாடு செஞ்ச கல்யாணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வாசுவோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவங்க வீட்டு வறுமையில உன் கழுத்துல வெறும் மஞ்ச கயிறோட ரேஷன் கடையில வாங்கின அரிசிய கீழே கொட்டிட்டு அத பொறுக்கி அள்ளினதை பார்த்து ஐயோ என் பொண்ணு எப்படி கஷ்டப்படுறாளேன்னு நான் துடிச்சு போயிட்டேம்மா. ஆனா இன்னைக்கு இந்த வீட்ல உனக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு. ஆனா உன் புருஷனோட வாழாம நீ இப்படி தனியா இருக்கிறத பார்க்கும்போது அதை விட 100 மடங்கு அதிகமா துடிச்சு போறேன்டி. ஒரு பொண்ணு வறுமையில வாழறத கூட ஒரு தாயார் பொறுத்துக்கலாம். ஆனா புருஷனை விட்டு தனிமையில வாழறத பொறுத்துக்க முடியாதுமா. வெளியில கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல.
என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு வேறுபாடு இருந்தாலும் அனுசரிச்சு ஒன்னா இருந்துதான் வாழணுமா? அதுதான் பொம்பளைக்கு அழகு. இப்ப நான் உங்க அப்பாவோட அனுசரிச்சு வாழலையா? இந்த சமூகத்துல ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற மரியாதையே அவ புருஷன் கூட சேர்ந்து வாழறதுலதாம்மா இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு விசேஷத்துக்கு போனா அங்க எனக்கு கிடைக்கிற மரியாதை வேற, உனக்கு கிடைக்கிற மரியாதை வேறையா தானமா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்லம்மா. நானும் இத பத்தி ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். காலம் பூரா நான் வாசுவோட வாழாம இங்கே இருந்துடுவேன்னு நினைச்சிடாத. வாசு திருந்தனும் செல்வம் மாமா மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நான் விலகி இருக்கேனே தவிர நான் ஒன்னும் வாசுவ தலைமுழுகிடலம்மா. எப்படியும் நாங்க ஒன்னா சேர்ந்து வாழதான் போறோம். நான் நினைக்கிற மாதிரி வாசு நல்ல நிலைமைக்கு வரணும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா. மத்தபடி என் வாழ்க்கையை நான் வீணாக்கிடுவேன்னு நீ பயப்பட வேண்டாம். இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உன் மனசுல இப்படி ஒரு முடிவு இருக்குல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா. ஜூஸ் ரெடியாச்சு? இதோ அங்க வந்துட்டேன். பழத்தை வெட்டி ஜூஸ் போடலாம் வா. ஏய், என்னடா வந்ததுல இருந்து எதுவும் பேசாம அமைதியா இருக்க? என்னால இன்னும் உங்களை சரியா புரிஞ்சுக்க முடியலண்ணே. என்னடா சொல்ற? பின்னண்ணே, உங்க பொண்ணு கண்ணெதிரே ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்து ஆட்டோல ஏறி போனதா பார்த்தோம். நானும் ஆஸ்பத்திரி உள்ள போய் பார்த்துட்டு வாசு குடும்பம் உள்ளதான் இருக்குன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீங்களும் 2ல் 1 பாக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா உங்க பொண்ணும் அண்ணியும் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்ததா சொன்னாங்க. நீங்களும் அதை உண்மை நினைச்சிட்டு பொண்ணை பாராட்டுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. அதான்டா ராஜசேகர், என் கோபத்துக்கு எதிராக என் பொண்ணு பொங்கி எழுந்து ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு உண்மையை சொல்றாளா இல்ல என்கிட்ட பயந்து பொய் சொல்றாளான்னு டெஸ்ட் பண்ண. ஆனா அவ பயந்து பொய் தான் சொன்னா. அந்த பயம்தானே எனக்கு வேணும். அவளோட அந்த பயம்தான் எனக்கு பாதுகாப்பு. என்னென்ன சொல்றீங்க? ஏற்கனவே என் பொண்ணு பல விஷயங்களை என்னை எதிர்த்து பேசியிருக்கா, வீட்டை விட்டே போயிருக்கா. இப்ப அந்த வாசு பையன் மேல இறக்கப்பட்டு அவனை பார்க்க போயிருக்கா. இந்த நேரத்துல நான் என் கோவத்தை காட்டி அவளும் என் மேல கோச்சிக்கிட்டு அந்த வாசு பைய கூட போய் செட்டில் ஆயிட்டான்னு வச்சுக்க, என்னோட மொத்த சொத்தையும் அந்த பரதேசி பையன் அனுபவிக்க வேண்டியதா போயிடும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து என் கையை விட்டு போக கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ண போறீங்க? என் பொண்ணை அவ போக்கிலேயே விட்டு அவ மனசுல இருந்து அந்த வாசு பையல அடியோட பிரிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி என் கைக்கு அடக்கமா உள்ள பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேரும் என் காலையே சுத்தி வர மாதிரி பண்ணி என் சொத்து என் கையை விட்டு போகாத மாதிரி பாத்துக்க போறேன்டா. பிரமாதம்னே, ரொம்ப பிரமாதம். பாக்யா, இருட்டி ரொம்ப நேரமாச்சு. செல்வமும் அர்ச்சனாவும் நான் இன்னும் வரலையேன்னு தேடிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரே குழப்பமா இருக்கு. யோ, நம்ம புள்ள உசிருக்கு போராடிட்டு இருக்காய்யா. இப்ப அவங்கள பத்தி எதுவும் யோசிக்காதையா. அவன் உயிர் பழிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஏம்மா, எங்க போயிட்டீங்க 2 பேரும்? ஏமா காபி சாப்பிட தான் போயிருந்தேன். என்னாச்சு? பேஷண்ட் கண் முழிச்சிட்டாரு, எழுந்து உட்கார்ந்துருக்காரு. வார்டுக்கு மாத்திட்டும் போய் பாருங்க. யோ வாயா, புள்ளை போய் பார்க்கலாம். வாசு, மெதுவா பார்த்து. வாசு, டேய், இப்ப தாண்டா எனக்கு உசிரே வந்துச்சு. யோ பாரியா, நம்ம புள்ள நல்லபடியா எழுந்திருச்சு உக்காந்துட்டா. நீ நல்லபடியா குணமாகணும்னு நான் வேண்டாத சாமி இல்லடா வாசு. இப்போ உனக்கு மூச்சு விடுறதுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? இப்ப எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணுன? உன் அண்ணன் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா. நீயும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தியடா. எல்லாம் வீணா போய் இன்னைக்கு சாக்கடை ஆடுற வேலைக்கு போயிருக்கேடா.
டேய், இந்த மனுஷன் சாக்கடை அள்ளுற வேலைக்கு போறாருங்கிறது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்குள்ள நீயும் அதே வேலைக்கு போயிருக்கியடா. ஏண்டா ஏண்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த? உனக்கு செய்யறதுக்கு வேற வேலையே கிடைக்கலையா? டேய், வேர்வை வந்தாலே உடம்புக்கு ஆகாதுன்னு சொகுசா வாழ்ந்தவனாச்சேடா நீ. நீ எப்படிடா இந்த சாக்கடை ஆடுற வேலைக்கு போன? உனக்கு என்னடா தலையெழுத்தா இதெல்லாம்? நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல நீ உயிர் பொழைச்ச. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? சும்மா புலம்பாதம்மா. என்ன என்னதாம்மா பண்ண சொல்ற? நீதான் ரோஷம் வர மாதிரி திட்டின. ரேவதி வர கோயில்ல வச்சு செல்வம் மாமா மாதிரி 10% வாழ்ந்து காட்டுன்னு சொன்னதும் போதும், நீ வீட்டுக்கு வரதுக்குள்ள பேப்பல் அடிச்ச மாதிரி புத்திமதி சொல்றேன்னு என் உயிரை எடுத்துட்ட. மனுஷனா பிறந்தா ரோஷமா வாழணும், 4 காசு சம்பாதிக்கணும்னு வேற சொல்லிட்ட. ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. அதான் பாதி ராத்திரில எழுந்துச்சு வெளியே போயிட்டேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அங்கங்க சுத்த ஆரம்பிச்சேன். எங்க வேலை கேட்க போனாலும் இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சேன்னு கேக்குறான். உண்மையை சொன்னாலும் வேலை தர மாட்டேங்கிறான். இன்னாரோட மருமகன்னு சொன்னாலும் வேலை தர மாட்டேங்கிறான். எத்தனை இடத்துல தான் நானும் இப்படி அவமானப்படுறது?